இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? தப்பா நினைக்காதீங்க. அவங்களே தான் காரணம். நிறைய பேர்கிட்ட நான் பேசுறேன். அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நல்ல ரெப்யூட்டட் கம்பெனிஸ் கூட நேர்ல போயிட்டு ரெஸ்யூம் குடுக்க மாட்றாங்க. பக்கத்துல அப்படி ஒரு கம்பெனி இருக்குன்னே தெரியாம இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த கம்பெனி இருக்கு பார்த்துருக்கேன். பட் அந்த கம்பெனில என்ன ப்ரொடக்ஷன்லாம் எனக்கு தெரியாது. சும்மா அந்த போர்டு பார்த்துருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அப்ப நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள நம்மளே அப்சர்வ் பண்ணாம இருந்தோம்னா, நம்ம எங்க போய் வேலைக்கு போறோம்னு எனக்கு இன்னுமே புரியல. அப்ப நீங்க வந்து ஃபைனல் இயர் படிக்கும்போதே நான் அடிக்கடி சொல்றேன். பிளேஸ்மென்ட் ட்ரெய்னிங்லயும் நான் இதுதான் சொல்றேன். காலேஜஸ் போகும்போது நீங்க ஃபைனல் இயர் படிக்கும்போதே நீங்க ஒரு ரைட் மெட்டீரியலா ஃபார்ம் ஆகிறதுக்கு எல்லா ஸ்டெப்பையும் எடுங்க அப்படின்னு சொல்கிறோம். உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நியர்பை பக்கத்துலனா என்னது அட்லீஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் 15-20 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இருக்கிற எல்லா நிறுவனங்கள் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுக்கு நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம். கூகுளில் போயிட்டு தேடலாம். இல்லைன்னா அழகாக பைக் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போகலாம். நிறைய டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறோம், ஜாலியாக சுற்றுறோம். அதேமாதிரி ஃபைனல் இயர் படிக்கும்போது இந்த பக்கத்தில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, வாடா போய் வெளில போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஜாலியாக ஒரு ட்ரிப் மாதிரி கூட போகலாம். இண்டஸ்ட்ரி விசிட் வந்து கம்பெனி தான், உங்களோட காலேஜ் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களை இண்டஸ்ட்ரி கூட்டுன்னு போகணும் இல்லை. நீங்களே கூட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு அழகாக பைக்லேயே கூட யூ கேன் ஹேவ் அன் இண்டஸ்ட்ரியல் விசிட். நீங்களே ஒரு விசிட் பண்ணலாம், என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே அந்த கம்பெனி போர்டை பார்த்துட்டு அந்த நேம், கம்பெனியோட நேம் வந்து கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே தட் வில் லீட் டு தேர் வெப்சைட். அந்த வெப்சைட்டுக்கு போய்டும். வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்படி நீங்களே உங்களுக்கு நீங்களே இந்த நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். இதுக்கு உங்களுக்கு யாரோட சப்போர்ட்டுமே தேவையே இல்லை. சிம்பிளி யூ கேன் டேக் தி சப்போர்ட் ஆஃப் கூகுள். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். பட் பெரும்பாலான ஃப்ரெஷர்ஸ் நான் பார்க்குறேன் 1 வருஷம் 2 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து கோர் ஜாப் கிடைக்கல, நான் அக்கௌண்ட்ஸில் தான் போகணும், இல்லை நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் போகணும், இல்லை நான் ஐடியில் தான் போகணும் அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு விஷயம் படிச்சிருப்பாங்க. ஆனால் அது தொடர்பான வேலையில் போகிறதுக்கான எந்த ஒரு அடிப்படை திறமைகளையும் அவங்க டெவலப் பண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க. இதுதான் நம்ம பார்க்குறோம். இது கூடவே அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ் என்னென்னா, அவங்களோட ரெசிடென்ஸ் இருக்கிற அவங்களோட வில்லேஜ் இல்லை டவுன், அது பக்கத்தில் இருக்கிற ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு கூட அந்த புரிஞ்சுக்கணுன்ற அடிப்படை புரிதல் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களே தெரிஞ்சுக்காமல் இருக்கும்போது இவ்வளோ விழிப்புணர்வு குறைவாக இருக்கிற நமக்கு எங்கே வேலை கிடைக்கும்னு நம்ம நம்ப முடியும் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் வந்து உங்களை வந்து ஃபைனல் இயரில் எக்யூப் பண்ணிக்கணும் நம்ம அடிக்கடி சொல்லும்போது, கூடவே வந்து ஃபைனல் இயர் படிக்கும்போது உங்கள் ரெசிடென்ஸ் பக்கத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கணும். எங்கெங்கே உங்களோட கோர் டொமைனுக்கு உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எங்கெங்கே ஜாப் இருக்கும், என்னென்ன மாதிரி ஜாப் இருக்கும். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, படிச்சுட்டு வந்து ஒரு ஃபவுண்ட்ரியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறீங்க. ஃபவுண்ட்ரி வந்து ஜாப் நல்லா நமக்கு தெரியும். ஃபவுண்ட்ரி வந்து பார்த்தோன்னா வந்து அயன் வந்து மெல்ட் பண்ணுற ப்ராசஸ் அது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப பொல்யூட்டிங்காக இருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி பற்றியும் அதோட பொல்யூஷன் லெவல், எங்கே வந்து ஒர்க்கு வந்து உங்களுக்கு நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும், எங்கே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், எங்கே வந்து ரொம்ப ஒஸ்டான என்விரான்மெண்ட்டாக இருக்கும், என்னென்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கும் போது நீங்கள் கரெக்டான இடத்துல உங்களை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிலே இல்லாமல் உங்கள் கேரியரில் சீக்கிரமாக நீங்கள் ஜாப் போகலாம். இதுக்கெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது நீங்கள் தான் நண்பர்களே. S Boss HRD channel.